12A ரயில்வே காலனி அப்படிங்கிற ஒரு தெலுங்கு படத்தை இப்போ தமிழ் டப்பிங்கோட பிரைம் வீடியோவில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்குது, இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, படத்தோட ஹீரோ பேர் கார்த்தி. அப்படி கார்த்தி ஒரு அனாதை, அவரோட வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹீரோயினை ஒன் சைடாக அவர் லவ் பண்ணுறாரு. அப்படி அந்த பொண்ணுக்கு தெரியப்படுத்துகிற மாதிரி ஒரு சில விஷயங்களை அப்பப்போ பண்ணுறாரு. ஆனால் அந்த பொண்ணு வந்து பெருசாக அதெல்லாம் கண்டுக்கிறது கிடையாது. அப்படி ஒரு நாள் பார்த்திங்கன்னா அந்த பொண்ணுக்கு ஒரு 3 லட்ச ரூபா தேவைப்படுது. அதாவது அவங்க வந்து ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ் பிளேயர். அவள் அந்த 3 லட்ச ரூபா கிடச்சிது அப்படின்னா அவங்களோட லைஃபுக்கு ஒரு முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக அமையும். அதனால் அவங்களும் அந்த 3 லட்ச ரூபாய்க்காக அங்கே இங்கேன்னு அலையிறாங்க. அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோயினுக்கு முன்னாடி நம்ம எப்படியாவது அந்த 3 லட்சத்தை ரெடி பண்ணி ஹீரோயினுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. அதனால் அவர் வந்து ஒரு சில விஷயங்களை பண்ணுறாரு. அப்படி ஒரு முக்கியமான பார்சலை வந்து இந்த ஹீரோயினோட வீட்டுக்கு போய் மறைச்சி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஹீரோயினோட வீட்டுக்கு போகிறாரு. ஹீரோயின்கிட்டையும் கீழே பேசுகிறாரு. அப்படி பேசிட்டு இந்த மொட்டை மாடிக்கு போகும்போது அப்போ தான் அவருக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. ஹீரோயினோட அம்மாவும் இறந்து 3 நாள் ஆகுது அப்படின்னா. அப்படி இவங்க 2 பேரும் இங்கே இறந்து கிடக்கிறத பார்த்து அப்போ கீழே நம்மக்கிட்ட பேசுனது யாரா அப்படின்னு அவர் வந்து பயந்து போய் மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவார். அப்படி இதுக்கப்புறம் இந்த படத்தில் நடக்க போகிற விஷயங்களா என்ன அப்படிங்கிற இதெல்லாம் தான் இந்த படத்தோட கதை. எனக்கு இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபை பார்க்கும்போது படத்தில் என்னென்னமோ பண்ணுறாங்க, என்ன சொல்ல வராங்க அப்படின்னே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் படம் எங்கேருந்து பிக்கப் ஆச்சு அப்படின்னா இந்த செகண்ட் ஹாஃபில் தான் ஒரு சில விஷயங்களை வச்சு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக மூவ் பண்ணியிருப்பாங்க. அதில் கிளைமேக்ஸ் வந்து பார்க்க நல்லா சூப்பராக இருந்துச்சு, நல்லா பண்ணியிருக்காங்க. அதில் இந்த ஹீரோயினை யார் கொலை பண்ணாங்க, எதுக்காக கொலை பண்ணாங்க அப்படிங்கிற அந்த ரீசனை ஓரளவுக்கு நல்லா ஹேண்டில் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு ஆவரேஜான ஒரு படம் மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆனால் செகண்ட் ஹாஃப் வந்து பார்க்க நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஒரு நல்ல படம் தான். படத்தில் நடித்தவங்க எல்லாருமே ஒரு நல்ல பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க எல்லாருமே.